புதுச்சேரியில் உலக திருக்குறள் மையம், கவிதை வானில் கவிமன்றம், உலக தமிழர்கள் இணையவழி பேரவை துபாய், ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி இணைந்து நடத்திய உலக திருக்குறள் மாநாடு நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. நவம்பர் 8 மற்றும் நவம்பர் 9, 2024 ஆகிய இரு தேதிகளில் வேல்ராம்பட்டு வைஸ்மான் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் திருக்குறள் பற்றாளர் விருதினை மருத்துவர் கலைவேந்தன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் அவருக்கு சால்வை மற்றும் கேடயம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. ஒரு சிறப்பு பார்வை. டாக்டர் கலைவேந்தன் குறித்து சொல்ல வேண்டுமென்றால், பல் மருத்துவர் மற்றும் புற்றுநோய் சிகிச்சை ஆலோசகர், விநாயக மருத்துவமனை புதுச்சேரி மற்றும் தலைவர், புகையில்லா சமுதாய இயக்கம் தலைவர், அகில உலக தமிழ் நண்பர்கள் சமூக இயக்கம் பொறுப்பாசிரியர், தமிழ் அமுது இதழ். மருத்துவர் கலைவேந்தன் அவர்கள் பல் மருத்துவ படிப்பில் பட்டம் பெற்று புதுவை மற்றும் கடலூரில் மருத்துவமனைகள் நடத்தி வருகிறார். புற்றுநோய் மற்றும் புகையிலையின் கேடுகள் பற்றி விழிப்புணர்வை உருவாக்கும் நோக்கத்தில் தொடங்கப்பட்ட புகையிலை இல்லா சமுதாய இயக்கத்தின் மூலமாக பல்வேறு விதமான ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிடப்பட்டு இருக்கின்றன. கிராமப்புறங்களிலும் பள்ளி கல்லூரிகளிலும் இலவச பல் மருத்துவ முகாம்கள் மற்றும் புற்றுநோய் மற்றும் புகையிலை எதிர்ப்பிற்கான விழிப்புணர்வு முகாம்களை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருபவர். அதில் பல்லாயிரக்கணக்கானோர் பயன்பெற்றுள்ளனர். தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்டு அகில உலக தமிழ் நண்பர்கள் சமூக இயக்கம் என்ற அமைப்பை நிறுவி உலகெங்கும் வாழும் தமிழ் ஆளுமைகளை ஒன்றிணைத்து தொடர்ச்சியான இணையதள நிகழ்வுகள், வெளி அரங்க நிகழ்வுகளின் மூலமாக தமிழ் வளர்க்கும் பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றார். சமீபத்தில் மத்திய அரசின் திரைப்பட தணிக்கைத்துறை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். வாசிப்பை சுவாசிக்கும் பொறுப்பாசிரியர் அவர்களால் படைக்கப்பட்ட மனித மருத்துவம், சிகரம் தொடலாம், பயணங்கள் முடிவதில்லை, என்னுள் நான், குரு பார்வை, கோடி நன்மை, பெண்மையின் பேராற்றல் போன்ற புத்தகங்கள் புதுவை அரசின் மாண்புமிகு அமைச்சர்கள் முன்னிலையில் வெளியிடப்பட்டு உலக தமிழர்களின் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அரசு சாரா தொண்டு நிறுவனத்திற்கான பட்டய படிப்பையும் முடித்து இலங்கை, இந்தோனேஷியா மற்றும் மலேசியா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளில் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு பல்வேறு வகையிலான தமிழ் வளர்க்கும் பணியிலும் மருத்துவ பணியிலும் ஈடுபட்டு வரும் மருத்துவர் அவர்கள் மருத்துவம் மற்றும் தமிழ் பணிகளுக்கான பல்வேறு விருதுகளை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெற்றுள்ளார். மத்திய அரசின் பாரத் சேவாக் விருது, மருத்துவ செம்மல் அப்துல் கலாம் விருது, தமிழ் சான்றோன் விருது என இவர் பெற்ற விருதுகளின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. அகில இந்திய வானொலி நிலையம் மற்றும் தனியார் வானொலி தொலைக்காட்சிகளில் இவரது நேர்காணலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து இடம் பிடிக்கின்றன. தமிழ் அமுது தொலைக்காட்சியின் மூலமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை மருத்துவம், தமிழ் சார்ந்த தொடர்ந்து வழங்கி வரும் இவரின் சீரிய முயற்சியால் அடுத்த கட்டமாக தமிழ் அமுது மாத இதழ் தன்னுடைய மனம் வீச ஆரம்பித்துள்ளது. பல்வேறு இலக்கிய மேடைகளில் சிறப்பு விருந்தினராகவும் சிறப்புரை ஆற்றுபவராகவும் சொற்பொழிவாளராகவும் வலம் வருபவர். உலகெங்கும் வாழும் ஆக சிறந்த தமிழ் ஆளுமைகள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் மருத்துவ உலகின் ஆக சிறந்த ஆளுமைகளிடம் பாராட்டுகளையும் நன்மதிப்பையும் பெற்று தான் சார்ந்த மருத்துவ தொழிலோடு சமூகத்திற்கான பணியையும் தமிழ் பணியையும் தனித்துவத்தோடு செய்து வருகின்றவர். விவேகானந்தர் கண்ட கனவை நனவாக்கும் வகையில் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டும் வகையில் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாகவும் தமிழை நெற்றிக் கண்ணாகவும் கொண்டு இவரின் சமூக பணிகள் தொடர்கின்றன. நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை திருக்குறள் பட்டாளர்களுக்காக மேடை அழைக்கிறோம். ஐயா ரவிச்சந்திரன்.